என்ன மேக்கப்லாம் போடுற? ரொம்ப புதுசா இருக்கே. அந்த ஐபிஎஸ் பையனோட அம்மா ஃபோன் பண்ணாங்க. என்ன இவ்வளவு பெரிய ஊரு ஓடுது வழியில நின்னுட்டு இருக்க? ஹே ஹாய், சோ பியூட்டிஃபுல். வயசானாலும் உன் அழகும் உன் இளமையும் கொஞ்சம் கூட கூடல. அப்ப எதுக்கு இவ்வளவு மேக்கப்? குறைச்சுக்கோ. ஹாய் சுஜு. ஹாய். என்ன சுஜு இப்படி அழைச்சு போயிட்ட? உன்னை டயட்ல போட்டு இந்த பஞ்சவரமே எல்லாத்தையும் டயட்ல சாப்பிடலாம். இது கேட்கறேன். கேள்வி, வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டு தூங்கி தானே இருக்க? அவ உடம்ப பாரு. வாய்க்கு ருசியா சமைச்சு போடாதனால பட்டினி கிடக்குறா. சரியா சாப்பிடலையா? உடம்புக்கு ஏதாவது முடியலையா? அம்மா ஒண்ணும் இல்லம்மா, அவ சும்மா சொல்றா. சிச்சி இல்ல பஞ்சு, நீ இளமையா தெரியணுங்கிறதுக்காக இவள ரொம்ப நாள் வீட்டுல வச்சிருக்காங்க. அதான் ஒருத்த கன்றாவியா கருப்பா கேவலமா ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் வாசல்ல தவங்கறனால அவளுக்கு புடிச்ச தள்ளிவிடு. அவ எங்க நான் சொன்னா கேக்குறா? என்னைக்கு உன் கூட சேர்ந்தாளோ அன்னைக்கே அவ கெட்டு போயிட்டா. என் கூட சேர்ந்தா? டவல் கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த வீட்ல நான் வேலைக்காரி ஆயிட்டேன். கவலைப்படாத பஞ்சு, அடுத்த மாசத்துல இருந்து salary fix பண்ணுவோம். வாயாடி. Thank you. எதுக்கு பின்னாடி வர? Dress மாத்தணும், வெளியில இரு. அடி பாவி, ஒரு லேடிஸ் ஹெல்ப்புக்காக வந்த என்ன வெளியில போன்ட்டியா? ஓகே ஆர்த்தி, நான் வெளியில இருக்கேன். இனிமே என் ஹெல்ப் உனக்கு தேவையில்லை. நேற்று இல்லாத மாற்றம் என்னது? பஞ்சு ஒண்ணு டிஃபன் எடுத்து வை. வெற்றி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ப்ளீஸ் சொல்லுங்க. கம். ஐயோ, மேனேஜர் திட்டுவாரு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இப்போ வர முடியாது. ஷர்ட். எதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? இங்க இருந்து பார்க்கிறதுக்கு ஊட்டி ரொம்ப அழகா இருக்குல்ல? வாவ், ரொம்ப அழகா இருக்கு. எதுக்கும் 4 அடி தூரம் தள்ளி நிக்கிறது தான் நமக்கு சேஃப். என்ன? ஒண்ணுல, எல்லாரும் உங்களை ரவுடி லாயர்னு எது கூப்பிடுறாங்க? மீட் பண்றதெல்லாம் கிரிமினல்ஸ். அவங்க ஸ்டைலுக்கு மாறித்தானே ஆகணும். சொல்ல மறந்துட்டேன். நேத்து என்ன பொண்ணு பார்க்க ஐபிஎஸ் ஆபீசர் வந்தாரு. அப்பா, கொஞ்சம் கருப்பு, மொரடன போல முகம். அவங்க வீட்ல அழக தவிர எல்லாமே இருக்கு. அப்ப ரொம்ப மேட்சிங்கா இருக்குமே, மறுபடியும் ஒரு ரவுடியும் சேர்ந்தா. வாழ்க்கைய ரசிச்சு வாழணும். கல்யாண விஷயத்துல காம்ப்ரமைஸே கிடையாது. உங்க ஐடியா? இல்ல கேக்குறேன், அலாரம் பெல் மாதிரி பேசிட்டே இருக்கீங்களே, உங்க அப்பா அம்மா எப்படிதான் சமாளிக்கிறாங்களோ? உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற அடிமை ரொம்பவே பாவம் செஞ்ச. என்ன எதுக்கு சிரிக்கிறீங்க? அடிச்சாரு போறாங்க. தம்பி சும்மா கை போட்டுக்கப்பா. தேங்க்ஸுங்க. தம்பி நல்லா கட்டி பிடிச்சிக்குங்க, கொஞ்சிக்குங்க, என்ன வேணாலும் பண்ணிக்குங்க. ஆனா இன்டர்வல் டைம்ல ஒரு ஐஸ்கிரீமும் ஒரு பாப்கார்னும் வாங்கி கொடுத்துங்க. இந்த டீலிங் நல்லா இருக்கே. பின்னாடி சூப்பர் தலைவா. அவன் கை டிராவல் ஆற ஸ்பீட பார்த்தா தொட முடியறதுக்குள்ள என்ன இவன்? அடி கமான். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ பேசுற தமிழ் கூட ஸ்டைலா இருக்கியா? நீ என்ன சொன்னாலும் என்னடி ரஜினி நக்மாவை தொட்டதும் அவன் உன்ன தொடுறான். இன்னும் 10-15 வாட்டி அந்த மாதிரி சீன் வரும். அப்பெல்லாம் அவன் உன்ன கொடுமை.
வணக்கம் சார். வணக்கம் ஐயா. பார்த்து வாங்க. வீடு பாலடைஞ்சு போய் கிடக்கு. பார்த்து சார், பார்த்து வாங்க. எப்படி இருந்த குடும்பம் தெரியுமா சார்? எப்பவும் கலகலன்னு சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சின்ன பொண்ணு தண்ணியில விழுந்து இறந்ததும் மொத்த குடும்பமே உடைஞ்சி போச்சு. பையன்தான் தண்ணியில தள்ளி விட்டு கொண்டுட்டான்னு பெத்தவங்களுக்கு வருத்தம். பாவம், சின்ன வயசுலயே பையனையும் எங்கேயோ கொண்டு விட்டுட்டு அவங்களும் ஊரை விட்டு போயிட்டாங்க. 10-15 வருஷம் இருக்கும். இப்போ எங்க இருக்காங்கன்னே தெரியல சார். அவர் பாளையங்கோட்டை இன்ஜினியரிங் காலேஜில் தான் வேலை பார்த்தாரு. அவரை பார்க்கலான்னு நானும் தேடி போனேன். வேற காலேஜுக்கு மாறி போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. ஆர்த்தி, வெற்றி, என்னாச்சு? வெற்றி, என்னடா? டேய் வெற்றி, வெற்றி வெற்றி, என்னடாச்சு? என்னடா பண்ற? வெற்றி, என்ன பண்ற? நான் ஆர்த்தியை பார்க்கணும். டேய் அவசரப்படாத, சொல்லுடா. வெற்றி வேணாண்டா வெற்றி. டேய் நீ அங்க போனா கொன்னுடுவாங்கடா. தயவு செய்து புரிஞ்சுக்கோ. நான் சொல்றது கேளு. அக்கா வீட்ல கல்யாண பேச்செல்லாம் அடிபடுது. நீ பண்ற அடாவடிக்கு கருப்பா ரவுடி மாப்ள கிடைச்சா என்ன பண்ணுவ? ஹலோ, அதெல்லாம் ஏன் சாய்ஸ். அப்ப பஞ்சவர்ண ஃபீலிங்ஸ் ஐபிஎஸ் ஆபீசர் மாப்ள என்ன பஞ்சவர்ண பேச்செல்லாம் அடிபடுது? பஞ்சவர்ணம், இந்த ஐபிஎஸ் மாப்பிள்ள கனவெல்லாம் ப்ளீஸ் விட்டுரு. அதெல்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நாங்கெல்லாம் ஃப்ரீ பேர்ட். அக்கா யாரையோ செலக்ட் பண்ணிருப்பா போல இருக்கு. ஏய், அப்படிலாம் ஒண்ணும் பண்ணிடாதடி. பார்க்கலாம். முதல்ல உன் சின்ன பொண்ணு சரியா வாழ. இப்பவே இவ்ளோ வாய் பேசுறா. எனக்கு என்னமோ அவ மேல நம்பிக்கை இல்லம்மா. என்னாச்சு? ச்சே, பெட்ரோல் போட மறந்துட்டேன். போதும், பார்க்கவே பாவமா இருக்கு. ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க, கொடுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி விழுந்து விழுந்து பாசத்தை காட்டுறவங்க அப்புறமா கண்ணீர் வெடிச்சு அழுதா கூட கண்டுக்கிறதே இல்ல. சார் எப்படி? வெறும் சிரிப்பு தானா? துரு துருன்னு அழகா வாயடியா இருக்கிற பொண்ணுங்களை தான் பசங்களுக்கு பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் அப்படி இல்லையா? கொஞ்சம் அதிகம். அப்போ என்ன உனக்கு பிடிக்கும்? ரொம்ப. எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அம்மா கேட்டாங்க யார் அந்த பையன்னு. 25 வருஷம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நல்ல பொண்ணா இருந்தது போதும். இனிமே உனக்கு நல்ல பொண்டாட்டியா இருப்பேன். வா போலாம்.